வணக்கம். பழைய பராசக்தி படம் இருக்குல்ல, 1952 கலைஞர் வசனத்தில் வெளிவந்த படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு இருக்குது. புது பெண்ணின் மனசை தொட்டு போகிறவரை உங்கள் எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு லைன் வரும், என்னென்னா, அன்பு கயிறு தான் அதை அறுக்க யாராலும் முடியாத ஐயா அப்படின்னு ஒரு அன்பு கயிறு தான் அறுக்க யாராலும் முடியாத ஐயா அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். உண்மைதான், அன்பால் கட்டப்பட்ட கயிறுகள் அறுபடவே அறுபடாது. அது எவ்வளோ காலத்துக்கும் நீடித்திருக்கும். ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதன் மேலே வைக்கிறது தான் அன்பு. ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, ஒரு தலைவர் மக்கள் மீது காட்டும் அன்புன்னா என்ன அப்படின்னா, அந்த ஆட்சியும் அந்த தலைவர்களும் அந்த மக்களுக்காக உருவாக்கும் கொள்கைகளும் திட்டங்களும் தான் அந்த அன்பு. தனி மனிதனுக்கு அன்புன்னு சொன்னால் சமூகத்துக்கு அது சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம், பெண் விடுதலை போன்ற கோட்பாடுகள் தான். அதன் வழியே வரும் திட்டங்கள் தான் அந்த அன்பின் வெளிப்பாடு. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1920 அப்படி அன்பு செலுத்துகிற ஒரு இயக்கம், ஒரு அரசு இருந்தது. அதுதான் ஸ்டார்டிங். திராவிட இயக்கம் தான் அந்த ஆரம்பம். நீதி கட்சி தான் அந்த அந்த இயக்கத்துடைய பேர். அந்த அரசு தான் அனைத்து சாதியினருக்கும், ஆண் பெண் உட்பட அனைவருக்கும் கட்டாய ஆரம்ப கல்வின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது 1920. பிற்பாடு பார்த்திங்கன்னா 1921 இந்தியாவிலேயே பெண்களுக்காக வாக்குரிமை கொண்டு வந்த முதல் இயக்கமாக அது இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தோம். மாண்டேக் செம்ஸ்ஃபோர்டு சட்டங்கள்னால தான் நம்ம ஆட்சிக்கு வர முடிஞ்சது, இரட்டை ஆட்சி முறை. அந்த பீரியடில் கூட லண்டனில் கூட வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு. பட் இந்த அரசாங்கம், மக்கள் மீது அன்பு செலுத்துகிற அக்கறை உள்ள அரசாங்கம் பெண்களுக்கும் வாக்குரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1921 பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சட்டம் கொண்டு வந்தது, கம்யூனல் ஜியோ. அதாவது எல்லா சாதியினருக்கும் அவங்க சாதியினுடைய பிரதிநிதித்துவம் படி, பெர்சன்டேஜ் படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. அதனுடைய நீச்சியாக இன்றைக்கி இருக்கிற ரிசர்வேஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வந்தது 1926 அனைவருக்கும் வழிபாட்டு உரிமை. கோவிலில் போய் எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கான உரிமையே அந்த நீதி கட்சி அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. ஸோ கடவுள் நம்ம மேலே அன்பு செலுத்தலாம், அந்த கடவுள் நம்ம மேலே அன்பு செலுத்தலாம், நம்ம அந்த கடவுள் மேலே பக்தியாக இருக்கலாம். அதற்கு கூட ஒரு சட்டம் போட்டு தான் கொண்டு முடிஞ்சது இந்த நம்ம ஊரில், சரிங்களா. அதுக்கப்புறம் பல அரசியல் காரணங்களால் ஒரு 3 வருஷம் அந்த திராவிட இயக்க அன்பு கயிறு, மக்கள் மீது அரசாங்கமும் தலைவர்களும் மக்கள் மீது வச்ச அந்த அன்பு கயிறு அருந்தது. திருப்பி மறுபடியும் ஒரு 1930 36 வரைக்கும் அந்த அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தது. அதெல்லாம் வரலாறு. மறுபடியும் அந்த தொடர்ச்சி, மக்கள் மீதான அன்பின் கயிறு பல்வேறு சூழ்ச்சிகளால் மறுபடியும் அறுபட்டது. வழக்கம் போல் நம்ம விடுதலைக்காக போராட வேண்டியிருந்தது. அரசியல் காரணங்கள், ஆட்சி இல்லை, மக்களுக்கு எதிரான அரசாங்கங்கள்லாம் வந்தது. ராஜாஜி வந்தார். ராஜாஜி என்ன பண்ணார், பள்ளிக்கூடங்கள்லாம் இழுத்து மூடினார். குலக்கல்விக்கு திட்டம் கொண்டு வந்தார். அதுக்கு நிறைய போராட வேண்டியிருந்தது. இதெல்லாம் மீறி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தார் 1967. திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அது இந்த திராவிட இயக்கத்தின் அடுத்த நீட்சி. அந்த நீட்சியாக அது என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார். இந்த காதலின் விளைவாக வர்றது தான் 2 பேருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதன் விளைவாக வர்றது சுயமரியாதை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை இல்லை அப்படிங்கிற முறத்திற்கான சட்டம் தான் அது. திருமணத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்தினார். தொடர்ந்து கலைஞர் வந்தார். அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கும் திட்டம், கண்ணொளி திட்டம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், அப்புறம் பார்த்திங்கன்னா குடிசை மாற்று வாரியம், மகளிர் காவல் பணிக்கு தேர்வு என பல திட்டங்களை கொண்டு வந்தார். எல்லா திட்டங்களையும் அடிப்படை பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அன்பின் நீச்சி தான் அது. நிறைய அன்பை பொழிஞ்சார் கலைஞர். பின்னர் சிறிது காலம், ஒரு 13 வருட காலம் அந்த மக்கள் மீதான அன்பின் கயிறு மீண்டும் அறுபட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1989 ஒரு இடைவெளியில் 2 வருஷம் 3 வருஷம் ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு என கலைஞர் மீண்டும் மீண்டும் அன்பை பொழிஞ்சார். அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. அப்புறம் 1996 முதல், அதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க என்ன மாதிரி அன்பை பொழிந்தாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. நான் அப்படியே ஸ்கிப் ஆகி 1991 96 ஸ்கிப் ஆகி நேராக டைரெக்டாக 96 to 2001 கலைஞர் ஆட்சிக்கு போயிடுறேன்.
அந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா பொற்கால ஆட்சி. கலைஞர் தமிழ்நாட்டை புரட்டி போட்டார். டைடல் பார்க், இலவச மின்சாரம், சமத்துவபுரம், உழவர் சந்தை, மக்களுக்கான அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள், சாலைகள், அவ்வளவு திட்டங்கள் சொல்லி மாளாது. அதெல்லாம் இன்னொரு இதில் கூட நம்ம பேசுவோம். 2001 மீண்டும் மக்கள் மீதான அன்பு கயிறு அறுபட்டது, பிடி இறுகியது. 2001 to 2006 ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஆட்சி. அது எஸ்மா டெஸ்மா சட்டங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்படி மீண்டும் மீண்டும் அன்பு பெருக மறுபடியும் இறுகவும் இருந்தால் முன்னேற்றம் சாத்தியம் இல்லை. இப்போது முதல்வர் ஸ்டாலின் வந்திருக்கார். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அதில் விடியல் பயணமாகட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையாகட்டும், நான்முதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண், தமிழ் புதல்வன், தாய்மானவன், எல்லாமே மக்களின் மீதான அன்பின் வெளிப்பாடு. இந்த பெயர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு அரசாங்கம் மக்கள் மீதான அன்பு செலுத்துறதுக்கான வெளிப்பாடு அதன் திட்டங்கள் கொள்கைகள் வெளிப்படையாக தெரியுது. அவ்வளவு திட்டங்கள் முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. முதல்வர் வந்து யாரையுமே விடுறதில்லை, எந்த தரப்பினரையும் விடுறதில்லை, எல்லாரையும் அணைச்சிக்கிறாரு. எதிரியை கூட அரவணைச்சு போகிறாரு. மீண்டும் அவரை தொடர வைக்க வேண்டியது ஒவ்வொரு பொதுமக்களுடைய கடமை. 5 வருடத்தில் நம்ம 50 வருடத்திற்கான முதலீடை போட்டிருக்கோம், வேலையை பார்த்துருக்கோம், அவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்கோம். அவ்வளவு சாதனைகள் நடுவில் கயிறு அருந்தால் ஒரு எப்படி இணைச்சிக்க முடியாதோ அது மாதிரி அது வளர்ச்சியை பின்னோக்கி இருக்கும். ஜான் ஏறுனா முளம் சறுக்கிறது நல்லதும் இல்லை. இந்த 5 ஆண்டில் அன்பால் இணைந்த கயிறு, இதை அறுபட விடக்கூடாது, அறுபடாது. அன்பின் கயிறு இதுதான், அறுக்க யாராலும் முடியாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.